சூரத்துல் பக்ரா வசனம் 136. அல்லாஹ்வையும் எங்களுக்கு அருளப்பெற்றதையும் இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அவருடைய வழித்தோன்றல்கள் ஆகியோருக்கு அருளப்பெற்றதையும் மேலும் மூசா, ஈசா ஆகியோருக்கு வழங்கப்பெற்றதையும் இதர நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்து வழங்கப்பெற்றதையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அவர்களில் யாருக்கும் இடையில் பாகுபாடு காட்ட மாட்டோம். நாங்கள் அவனுக்கே அடிபணிந்தவர்கள் ஆவோம் என்று கூறுங்கள். இறை நம்பிக்கை கொண்ட தன் அடியார்கள் இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக தமக்கு அருளப்பெற்ற வேதத்தை விரிவாகவும் முந்தைய நபிமார்களுக்கு அருளப்பெற்ற வேதங்களை பொதுவாகவும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என இந்த வசனத்தில் அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். அவர்களில் சில நபிமார்களை பெயர் குறிப்பிட்டும் மற்ற நபிமார்களை பொதுவாகவும் கூறி அவர்களில் யாருக்கும் இடையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்றும் அவர்கள் அனைவரையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையிடுகின்றான். அது மட்டுமின்றி பின்வரும் வசனத்தில் யாரை பற்றி கூறப்படுகின்றதோ அவர்களைப் போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் எனவும் அல்லாஹ் உணர்த்துகின்றான். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையே பாகுபாடு காட்ட நினைக்கின்றார்கள். சிலரை நம்புவோம், சிலரை நிராகரிப்போம் என கூறுகிறார்கள். இதற்கிடையே தனிப்பட்ட ஒரு வழியை உருவாக்க நினைக்கின்றார்கள். உண்மையில் அவர்கள்தான் இறை மறுப்பாளர்கள் ஆவார். அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, வேதக்காரர்கள் தௌராத் வேதத்தை ஹீப்ரு மொழியில் ஓதியும் அரபி மொழியில் முஸ்லிம்களுக்கு அதை விளக்கிச் சொல்லியும் வந்தார்கள். அப்பொழுது வேதக்காரர்களை உண்மையாளர்கள் என ஏற்கவும் வேண்டாம், பொய்யர்கள் என மறுக்கவும் வேண்டாம். அல்லாஹ்வையும் அவன் அருளியதையும் நம்புகின்றோம் என்று கூறுங்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல் அஸ்பாத். இந்த வசனத்தில் வழித்தோன்றல்கள் என்பதை குறிக்க அல் அஸ்பாத் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதன் ஒருமை சிஃப்த் ஆகும். இதற்கு குழு என்று பொருள். இங்கு இச்சொல் யாக்கூபலை அவர்களுடைய 12 புதல்வர்களை குறிக்கும். அவர்களில் ஒவ்வொருவரும் ஒரு சமூகத்தை பெற்றெடுத்ததால் அவர்களுக்கு அல் அஸ்பாத் குழுக்கள் என வழங்கப்படலாயிற்று. இஸ்ரவேலர்களில் அல் அஸ்பாத் என்பது இஸ்மாயிலின் மக்களின் அரபுகளில் கோத்திரங்களை கபீலா போன்றதாகும் என்று கலீல் பின் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அல் அஸ்பாத் எனப்படுவோர் யாக்கூபலை அவர்களின் பேரக் குழந்தைகள் ஆவர். அதாவது அவர்களுடைய 12 புதல்வர்களின் சந்ததிகள் ஆவார் என்று ஷமக்ஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். இதை அறிவித்து உள்ள ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை உறுதிப்படுத்தியும் உள்ளார்கள், ஆட்சேபிக்கவும் இல்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் அஸ்பாத் என்பது இஸ்ரவேலர்களில் உள்ள கோத்திரங்கள் ஆகும் என்று கூறியுள்ளார்கள். ஆக இஸ்ரவேலர்களின் கிளை குழுக்களையும் அவர்களின் இறை அறிவிப்பு வழங்கப்பெற்ற நபிமார்களையும் இச்சொல் குறிக்கும் என்பதை மேற்கண்ட கருத்துகள் உணர்த்துகின்றன. இதற்கு பின்வரும் இறை வசனங்கள் சான்றுகளாகும். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடையை எண்ணி பாருங்கள். அவன்தான் உங்களுக்கிடையே நபிமார்களை நியமித்தான், உங்களை அரசர்களாக ஆக்கினான் என்று மூசா தம் சமூகத்தாரிடம் கூறினார். அவர்களை 12 கிளைகளை கொண்ட சமுதாயங்களாக பிரித்தோம். விரிவுரையாளர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல் அஸ்பாத் என்பது சஃப்த் என்னும் வேர் சொல்லில் இருந்து பிறந்ததாகும். இதற்கு ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருதல் என்று பொருள். அந்த இஸ்ரவேலர்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக தொடர்ந்து வந்த ஒரு கூட்டம் என்பதால் அவர்களுக்கு இப்பெயர் வழங்கப்பெற்றது. வேறு சிலர் சஃபத் என்பதிலிருந்து இச்சொல் பிரிந்திருக்கலாம் என்று கூறியுள்ளனர். இதற்கு மரம் என்று பொருள். இஸ்ரவேலர்களை பொறுத்தமட்டில் மக்கள் தொகையில் மரங்களைப் போன்று அவர்கள் மிகுதியாக இருந்ததால் அவர்களுக்கு இப்பெயர் வந்தது.
இதன் ஒருமை சஃபதத்துன் என்பதாகும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, எல்லா நபிமார்களும் இஸ்ரவேலர்களில் இருந்து வந்தவர்கள் ஆவார்கள். நூஹ் அலை, ஹூத் அலை, சாலிஹ் அலை, ஷுஐப் அலை, இப்ராஹிம் அலை, இஸ்ஹாக் அலை, யாக்கூப் அலை, இஸ்மாயில் அலை மற்றும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட 10 பேரை தவிர. குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, சிஃப்த் என்பது ஒரே பரம்பரையிலிருந்து வந்த குழுக்களையும் கோத்திரங்களையும் குறிக்கும். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ் இந்த வசனத்தில் தன்னை நம்ப வேண்டும் என்றும் தன் எல்லா வேதங்களையும் தூதர்களையும் முந்தைய வேதங்கள் இறை தூதர்கள் என ஏற்க வேண்டும் என்றும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கட்டளையிட்டுள்ளான்.